ஜீ தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்ற கடவுள் முத்தமிழ் குமரன் என்று சொல்லப்படும் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் நம்ம சொல்லும்போதே நம்ம மனசில் ஒரு உற்சாகம் பீரிட்டு எழும். என்ன காரணம் என்றால், இந்த முருகனை ஒரு குழந்தை வடிவினனாக நாம் இன்றைக்கும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தையை நம்ம எந்த இடத்துல பார்த்தாலுமே, நாம் செல்கின்ற இடங்களில் பார்த்தாலுமே, நாம் பயணப்படுகின்ற இடங்களில் பார்த்தாலுமே, ஒரு அழகான குழந்தையை பார்த்தா நம்மையும் அறியாமல் அந்த குழந்தையை கொஞ்சம் தோன்றும். அதே போல் இந்த முருகப்பெருமான் எப்படி என்றால், எண்ணற்ற ஆலயங்களில் ஒரு குழந்தை வடிவினனாக இன்றைக்கும் காட்சி தருவதை நாம் பார்க்கும்போது நமது மனதில் ஒரு உற்சாக பீரூற்று எப்படி கிளம்புவோம் அப்படின்னா, ரொம்ப ஆனந்தமாக கிளம்புமா. இந்த முருகனுக்கு மட்டும்தான் அறுபடை வீடுகள் தவிர எண்ணற்ற ஆலயங்கள் இந்த உலகம் முழுக்க நிரம்பி காணப்படுகின்றன. முக்கியமான அறுபடை வீடுகளை நாம் சொன்னாலுமே அதைவிட சிறப்பு கொண்ட எண்ணற்ற ஆலயங்கள் இந்த தமிழகத்திலேயே அமைந்துள்ளன. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு குமரக்கடவுள் குடிகொண்டுள்ள ஒரு ஆலயத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த குமரக்கடவுளது ஆலயம் எங்கே அமைந்திருக்கிறது என்றால், திருவண்ணாமலைக்கு அருகே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேவனாகிரியில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. வடிவேலனே முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும் உன்னிரு கரங்களால் புவனமும் வாழ்ந்திடும் வேலிருக்க வினை ஏது என கையனே. கொண்டு உனை பாடுவேன் முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. காலனும் கலங்குவான் வேலனை பார்க்கவே, பக்தியின் முகம் காட்டி அருள்வாயையா. தேவியர் இருவரை மார்பிலே தாங்கியே சக்தியின் வேல் கொண்டு காப்பாயப்பா. தேவனாகிரி அப்படிங்கிற ஒரு சின்ன மலைக்கு மேலே இந்த முருகப்பெருமான் இங்கே குடிகொண்டுள்ளார். சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்வார்கள், சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் சுக்கு இருந்தாலே எந்த வியாதியும் நம்மை பிடிக்காது, எந்த வியாதியும் நம்மை அண்டாது. சுக்குக்கு அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் உண்டு. அதே போல் சுப்பிரமணியனை நாம் வணங்க ஆரம்பித்தால் நமக்கு எத்தகைய துயரமும் நம்மை அண்டாதாம். இந்த முருகப்பெருமானை வணங்குவது என்பது மும்மூர்த்திகளை வணங்கின பலனையும் நமக்கு கொடுக்கும், சகல தேவர்களையும் வணங்கின பலனை நமக்கு கொடுக்கும், நவ கிரகங்களையும் வணங்கின பலனை நமக்கு கொடுக்குமா. இப்பேற்பட்ட முருகப்பெருமானை நாம் பற்றி கொண்டால், இந்த ஆறுமுகனது திருநாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருந்தால், அந்த சரவணபவ என்கின்ற நாமத்தின் உச்சரிப்பானது அந்த பெருமானை அடைந்து, ஆஹா, ஒரு பக்தன் நமது நாமத்தை முழங்கிக் கொண்டிருக்கிறானே என்று அந்த பெருமான் ஆகப்பட்டவர் மயிலில் பறந்து வந்து நம்மை ஆசிர்வதிப்பாராம். இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவிசேனா சமேத ஆறுமுகனாக காட்சி தருகின்றார்.
அற்புதமான இந்த முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற ஒரு அபிஷேகத்தை நாம் அத்தனை பேரும் ஆனந்தமாக கண்டு தரிசிப்போம். ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மையல் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என்னை காக்கவென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலாய் எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக. நேசக்குறமகள் நினைவோன் வருக. ஆறுமுகம் படைத்த ஐயா வருக. நீரிடும் வேலவன் நித்தம் வருக. சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக. சரவண பவனார் சடுதியில் வருக. ரஹண பவச ரரரரரரர ரிஹண பவச ரிரிரிரிரிரிரி ரிண பவ சரஹண வீரா நமோ நம விபவ சரஹண நிர நிர நிரன ரஹண பவச ரரரரரரர ரிஹண பவச ரிரிரிரிரிரிரி ரிண பவ சரஹண வீரா நமோ நம விபவ சரஹண நிர நிர நிரன வசரஹண பவ வருக வருக. அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக. என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக. ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் பொய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முகன் நீயும் தனியொளியோவும் குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக. ஆறுமுகமும் மணிமுடியாரும் நேரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவழச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணிச் சுட்டியும். ஆறுமுகமும் மணிமுடியாரும் நேரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவழச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணிச் சுட்டியும். ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிருத்தின் புயத்தழகிய மார்பில் கல்பூஷணமும் பதக்கமும் தரித்த நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிர் உந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாளும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க சககண 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 சகண மொக 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 மொகன நக 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 நக. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த முருகப்பெருமானை அற்புதமான அலங்கார கோலத்தில் நாம் தரிசிக்கலாம். எவர் ஒருவர் தன் பாதங்களை பற்றி கொண்டாலுமே
இந்த முருகப்பெருமான் ஓடி வந்து நமக்கு அனுகிரகத்தை பண்ணுவர். எத்தனையோ அன்பர்களது வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். பிரம்மன் ஒரு தோஷத்தால் பீடிக்கப்பட்டான். அந்த தோஷம் அகல்வதற்காக பிரம்மதேவன் இந்த தேவனாகிரி மலைக்கு வந்து இந்த சுப்பிரமணிய கடவுளை வணங்கினானாம். அதன் பிறகு அவனுக்கு இருக்கிற தோஷமானது அவனிடமிருந்து அகன்று விட்டது. இந்த முருகப்பெருமானை வாழ்த்தணும், போற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பாடணும் அப்படின்னா, முருகப்பெருமானது ஸ்லோகங்களை நாம் மனமுருகி சொல்ல வேண்டும். நமக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியுமா, சொல்ல வேண்டும். நமக்கு திருப்புகழ் பாடத் தெரியுமா, திருப்புகழை பாட வேண்டும். நமக்கு எந்த ஸ்லோகமும் சொல்ல தெரியாதா, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ இந்த நாமத்தை மட்டுமே நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் போரும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற குழந்தைகள், இந்த ஆலயத்தை சுற்றி வசிப்பவர்கள், பல இல்லங்களில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த முருகப்பெருமானது பக்தியால் ஈர்க்கப்பட்டு அவர்களெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வருவது ஒரு மிகப்பெரிய புரட்சி. பக்தியானது எப்படி ஒரு சிறு பிஞ்சுகளின் மனதில் விதைக்கப்படுகிறது என்பதை இந்த ஆலயத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த குழந்தைகள் அத்தனை பேருமே முருகனது அற்புதமான பாடல்களை காதுக்கு இனிய குரலில் ஒன்றாக இணைந்து பாடுவதை தற்போது நாம் கேட்கலாம். ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஓம் சரணம் சரணம் முத்தையா, சரவண பவனே முத்தையா. அன்பது அருள்வாய் முத்தையா, அருளது தருவாய் முத்தையா. ஆறுதல் தருவாய் முத்தையா, ஏறுதல் சொல்வாய் முத்தையா. இன்பம் தருவாய் முத்தையா, இன்னல் தீர்ப்பாய் முத்தையா. ஈசன் மகனே முத்தையா, இடராறுவாய் முத்தையா. சரணம் சரணம் முத்தையா, சரவண பவனே முத்தையா. சரணம் சரணம் முத்தையா, சரவண பவனே முத்தையா. முத்தையா 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 முத்தையா. ஓம் ஆறிரு தடந்தோள் வாழ்க, அரே முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செப்பே ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகோல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகோல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகோல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். முருகனோட அபிஷேகத்தை பார்த்தோம். முருகனை பாராட்டி, முருகனை போற்றி இந்த குழந்தைகள் பாடுவதை நாம் கேட்டோம். இந்த முருகப்பெருமான ஒரு அற்புதமான ஒரு அலங்கார கோலத்தில், ஒரு கம்பீரமான கோலத்தில் தற்போது நாம் தரிசிப்போம். முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. கனலிலே வந்தவன் கதிர்முகம் கொண்டவன், கார்த்திகை பெண்ணோடு உறவானவன்.
சிவன் மகன் குகனவன் சிவனடி தொழுபவன் சிறகை விரித்தாடும் அகிலோனவன் சூரனை கொன்றொரு சுடற்கொடி கொண்டவன் சூழ்ந்திடும் தீவினை தீர்த்திடும் மாயன் சூரனை கொன்றொரு சுடற்கொடி கொண்டவன் சூழ்ந்திடும் தீவினை தீர்த்திடும் மாயன் உமையவள் தந்த வேலுடன் நின்று அடியவர் வணங்கிடும் வடிவேலே மழையென அருளை பொழிந்திடும் உள்ளம் முருகனே உந்தன் திருவருளே முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும் உன்னிரு கரங்களால் புவனமும் வாழ்ந்திடும் வேலிருக்க வினை ஏது எனக்கையனே நீ இருக்கும் தமிழ் கொண்டு உனை பாடுவேன் முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதே முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான சந்நிதியை நாம் தரிசிக்க உள்ளோம். அந்த சந்நிதி என்னவாக இருக்கும்? நாம் அத்தனை பேரும் இன்றைக்கு தேவைப்படுகின்ற ஒரு தெய்வம் இந்த ஆலயத்தின் அடிவாரத்தில் ஒரு குளக்கரை அருகே குடிகொண்டுள்ளது. என்ன தெய்வம் அது? காத்திருப்போம். என்ன தெய்வம் இந்த ஆலயத்தின் அடிவாரத்தில் குளக்கரை ஓரத்தில் குடிகொண்டிருக்கிறது என்றால், நவகிரகங்களில் ஒரு முக்கியமான கிரகமாக கருதப்படுகின்ற சனி பகவான் இங்கே ஒரு யந்திர ரூபத்தில் குடிகொண்டுள்ளார். தற்போது நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு பலகை போன்ற ஒரு கல்லை பார்க்கிறோம். இந்த கல்லில் சில யந்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இது சனி பகவானின் சுரூபமாக இங்கே வணங்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் 12 காலத்திற்கு முன்னால் பிரம்மதேவனுக்கு ஒருமுறை சனி பகவானால் தோஷம் ஏற்பட்ட போது அந்த தோஷத்தில் இருந்து மீள்வதற்காக அந்த பிரம்மதேவன் சரண் புகுந்த ஆலயம் இந்த முருகப்பெருமான் ஆலயம். இந்த முருகனை சரண் புகுந்து தனக்கு ஏற்பட வேண்டிய சனி தோஷத்திலிருந்து இந்த பிரம்மதேவன் மீண்டானாம். இதை குறிக்கும் வகையில் இந்த ஆலயத்தின் அடிவாரத்தில் குளக்கரைக்கு பக்கத்திலே இந்த சனி பகவானது எந்திரமானது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சனி பகவானுடைய தோஷம் உள்ளவர்கள், சனி பகவானது அருளை வேண்டுபவர்கள், சனி பகவானது பரிபூரணமான கிருபையை தேவைப்படுபவர்கள் அத்தனை பேருமே இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த சனி பகவானது எந்திர சொரூபத்திற்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார்கள். தங்களால் எவற்றை அர்ப்பணிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் அர்ப்பணித்து இந்த சனி பகவானை வணங்குகிறார்கள்.
வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த சனி பகவானுடைய முதல் எந்திரம் இதுதான், அவருடைய எந்திரம். இரண்டாவது எந்திரம், மூன்றாவது எந்திரம் அவருடைய சக்கரம், அவருடைய சக்கரம் இதான். சனி பகவானுடைய சக்கரம் கீழே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுயம்புரூபமாக இந்த பகவான் இங்கு அபூர்வமாக கண்டெடுக்கப்பட்டது. இந்த கண்டெடுக்கப்பட்டதை எல்லாரும் பக்தர்களும் அனைத்து கோடி மக்களும் இதை பயன்பட வேண்டும். இந்த தேவகிரி மலையில் கீழ் உள்ள குளக்கரையில் உள்ள சனி பகவானை சனிக்கிழமையன்று நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்து திருக்குளத்தில் நீராடி இந்த புண்ணியத்தை தேடிக்கொள்ளவும். மலைக்கு மேலே படிகள் ஏறி நடந்தால் முருகப்பெருமானது தரிசனம். நமக்கு இகபர சுகங்கள் அனைத்தையும் அருளக்கூடிய பெருமான். அடிவாரத்தில் யார் என்றால் நமது தோஷங்களை போக்கக்கூடிய சனி பகவான். இந்த இரண்டு ஒப்பற்ற மூர்த்திகளையும் இந்த ஆலயத்தில் நாம் தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தில் இந்த தெய்வ சுரூபங்களை நாம் தரிசிக்கும் போது நமது மனதில் உண்மையான பக்தியோடு நாம் தரிசிக்க வேண்டும். எந்த ஒரு ஆலயத்திற்குள் நாம் நுழைந்தாலுமே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வடிவங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு, அதன் பிறகு அந்த தெய்வ வடிவங்களை நாம் தரிசனம் செய்யும்போது நமக்குள் பக்தி உணர்வானது அதிகப்படும். நமக்குள் பக்தி உணர்வானது அவ்வப்போது மேம்படும். அத்தகைய நிலையில் இந்த தெய்வத்தை நாம் வணங்கும்போது நிச்சயமாக நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஒரு சங்கீதம் பாடும்போது, சங்கீதம் தெரிந்தவர் சங்கீதத்தை பாடும்போதும் ரசிக்கும் போதும் அதிகமான ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது அல்லவா? அதுபோல இந்த முருகப்பெருமானை பற்றின சகல விவரங்களையும் தெரிந்து கொண்டு, இந்த சனி பகவானது போற்றிகளையும் துதிகளையும் தெரிந்து கொண்ட பிறகு இந்த தெய்வங்களை வணங்குங்கள், இந்த ஆலயத்தை தேடி வாருங்கள். இன்றைக்கு நமக்கு தேவைப்படும் அத்தனை சுகங்களையும் அத்தனை ஆனந்தத்தையும் தரக்கூடிய இந்த முருகப்பெருமானை மலை மேல் ஏறி வணங்குங்கள். இறங்கி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் வணங்குங்கள். உங்களுக்கு அளவற்ற ஆனந்தம் காத்திருக்கிறது என்பதை இந்த ஆலய தரிசனத்திற்கு பிறகு நீங்கள் உணர்வீர்கள். இப்பேற்பட்ட ஆலயம் எங்கே அமைந்துள்ளது என்பதுதானே அடுத்த கேள்வியாக இருக்கும். திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தேவனாகிரி அல்லது தேவனாம்பட்டு என்று சொல்லப்படக்கூடிய கிராமத்தில் இந்த முருகன் கோவிலானது அமைந்துள்ளது. இந்த ஆறுமுகப் பெருமானை தரிசித்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் எனக்கு கொடு என்று இந்த பெருமானிடம் பிரார்த்தித்து, இந்த சேவர் கொடியோனின் திருவடிகளை பற்றி அவனது பாதங்களை பணிவோம், அவனது அருளை நாம் வேண்டுவோம். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.